இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டிஷ் ட்ரை பண்ண போறோம். அதுதான் ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஆமா, நாங்க இத முதல் முறையா வீட்ல ட்ரை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகிய பிறகு இப்போ நாம ஏற்கனவே ஃபைன்லி சாப் பண்ணி வச்ச பூண்டு கார்லிக் சேர்த்துக்கலாமா? கண்டிப்பா பூண்டு லேசா கலர் மாறினதும் கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ காய்கறிகள் சேர்க்கலாமா? ஆமா, கட் பண்ணி வச்ச கேப்சிகம், பச்சை சிவப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா சாட்டே ஆகட்டும். அப்பதான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே நாம வேக வச்சு எடுத்த ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த டேஸ்டி ஃப்ளேவர் கிடைக்கும். உண்மையாவே ஸ்மெல் சூப்பரா வருது. முதல் தடவை வீட்ல ட்ரை பண்றோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கூடுதல் காய்கறிகள் வேண்டுமென்றால் நீங்கள் புரோக்கோலி அல்லது காளான் சேர்த்துக் கொள்ளலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப சில்லி ஃப்ளேக்ஸ் மற்றும் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் காய்கறிகளோட சேர்ந்து நல்ல மணம் கொடுக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக் கொள்ளலாம். இப்போ நாம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை இதுல சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பம் என்றால் பல்வேறு வகையான பாஸ்தாக்களை வைத்து சமைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கலாம். காய்கறிகள் எல்லாம் வதக்கி தனியா வச்சாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷோட ஹீரோவான ஒயிட் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பேன் எடுத்துக்கங்க. அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பட்டர், வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகியதும் இப்போ இதுல 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்ததும் நல்லா கிளறணும். பட்டரோட சேர்த்து வறுக்கணும். ஆனா கருகிடக்கூடாது. கவனமா இருங்க.
இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம், அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மெதுவா மில்க் சேர்த்துக்கலாம். ஆமா, பால் ஊத்தும் போது கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க. அப்பதான் லம்ஸ் வராம சாஸ் நல்லா ஸ்மூத்தா வரும். பாருங்க, இப்போ பால் நல்லா திக்காகி ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. சூப்பர். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய்கறிகள்ல உப்பு இருக்கு, அதனால அளவா சேர்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கே செம யம்மியா இருக்கு. கடைசியா இன்னும் கொஞ்சம் ஒரெகானோ மற்றும் சில்லி ஃப்ளேக்ஸ் மேல தூவிடலாம். உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா இந்த டைம்ல கொஞ்சம் சீஸ் துருவி போடுங்க, இன்னும் அட்டகாசமா இருக்கும். அடுப்பை சிம்மில் வைக்கவும். காய்கறி மற்றும் பாஸ்தாவை சேர்த்த பிறகு தீயை குறைச்சு வச்சுட்டு மெதுவா கிளறுங்க. அப்போதான் பாஸ்தா உடையாம இருக்கும். இப்ப நாம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க அந்த காய்கறிகள், ஸ்வீட் கார்ன் மற்றும் வேக வச்ச பாஸ்தாவை இதுல சேர்த்துக்கலாமா? கண்டிப்பா. எல்லாத்தையும் சேர்த்து மெதுவா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் அந்த கிரீமி சாஸ் எல்லா பாஸ்தாவுக்குள்ளேயும் இறங்கி நல்ல ஜூசியா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் ஒயிட் சாஸ் பாஸ்தா தயார். சரி, நாம இப்போ ருசி பார்க்க போறோம். நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம அல்மீஃபா vlogsக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.